கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவாவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை தேவன் கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவ ஜனமே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல மோசேக்கு எல்லாரும் பயப்படுகிறார்கள், மோசேவை எல்லாரும் மதிக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் மோசேயின் மூலம் அநேக அற்புதங்கள் நடந்தது. மோசேயோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியான காரியங்களை தேவன் நடத்தினார். மோசேக்கு பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற பொறுப்பு யோசுவாவின் இடத்திலே வருகிறது. அப்போ யோசுவாவை அவர்கள் ஒரு சின்ன பையனாக பார்த்த அந்த சிந்தனைகளே அவருக்குள் இருப்பதனாலே அவ்வளவு அனுபவம் வாய்ந்த மோசேக்கே இந்த ஜனங்கள் சரியாக நடக்கவில்லையே. இப்போ நாம் சின்ன வயதிலிருந்து நம்மை பார்க்கிறார்களே, அதனாலே நாம் வாலிபத்திலிருந்து நம்மை பார்க்கிறதுனாலே இந்த ஜனங்கள் நம்மை எப்படி என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி ஒருவேளை யோசுவா அங்கலாய்த்திருக்கலாம். ஆனால் அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. இன்றைக்கும் கூட நம்மை ஒரு சிலர் அற்பமாய் நினைத்திருக்கலாம். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு கொடுக்கிற மரியாதைகளை அற்பமானவர்களுக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை கூட நமக்கு கொடுக்க மாட்டார்கள். நம்முடைய இருதயம் துவள வேண்டாம். நிச்சயமாய் நம்மை அவர் மேன்மைப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். இருக்கிற இடங்களிலே, நாம் வேலை ஸ்தலங்களிலே பொறுப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் சொல்லுகிறதை வேலையாட்கள், தொழிலாளர்கள் யாரும் கேட்பதில்லை. ஆனால் ஒரு சாதாரண தொழிலாளி சொல்லுவதை ஒருவன் கேட்கிறான், ஆனால் பொறுப்பில் இருக்கிற நான் சொல்வதை ஒருவனும் கேட்பதில்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாய் அப்படி உங்களை யாரெல்லாம் அற்பமாய் நினைக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால நிச்சயம் நம்மை எரிச்சலோடு பார்க்கிற கண்கள், பொறாமையோடு பார்க்கிற கண்கள், நம்மை மதிக்காத கண்கள், நம்மை அற்பமாய் என்கிற கண்கள், நம்மை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற கண்களுக்கு முன்பாக தேவன் நிச்சயம் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கும் கூட நம்மை ஒரு சிலர் நாம் சொல்லுவதை துச்சமாய் எண்ணி, அற்பமாய் எண்ணி, நாம் சொல்லுவதைக்கு ஒரு மரியாதை கொடுக்காமல் செயல்படலாம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அப்படி யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தேவன் நடத்தி காண்பித்தார். அற்பமாயிருந்த என்னையும் கூட எங்களுடைய ஸ்தாபனத்தின் மூலம் நடந்த ஒரு பெரிய ஸ்டேட் கன்வென்ஷனில் அநேக கூட்டங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பாடல்களை நடத்துவதற்கு தேவன் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார். அந்த ஆண்டிலே எங்கள் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அந்த வாக்குத்தத்தை தான் கர்த்தர் தந்தார். அந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபித்த போது நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த ஆண்டிலே இந்த தமிழ்நாட்டினுடைய கன்வென்ஷன் காரியங்களிலே நீங்கள் பாடல்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு பெரிதான ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார்கள். நிச்சயமாகவே அப்படியாய் நம்மை அற்பமாய் நினைக்கிற மனுஷர்கள் மத்தியிலே அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்தும் போது நம்மை அற்பமாய் எண்ணினவர்களுடைய வாய்கள் எல்லாம் கர்த்தர் அடைத்து போடுவார். நம்மை துச்சமாய் எண்ணினவர்களுடைய பார்வையெல்லாம் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார். கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்தி மோசேயை மேன்மைப்படுத்தினது போல
யோசுவாவையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யோசுவாவை மேன்மைப்படுத்தின கர்த்தர் நம்மையும் கூட நாம் இருக்கிற இடங்களிலே, ஸ்தலங்களிலே, பணிஸ்தலங்களிலே அத்தனை கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். நிச்சயமாக அதை செய்வார் என்பது சத்தியம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.